நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதுக்கு பேரு என்டிஏ. மோடி பேசுறாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார். In Tamil Nadu, we will going to make double engine சர்க்கார். டபுள் இன்ஜின் எங்க பார்த்திருக்கீங்க? 10 தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி அதான் எடப்பாடி பழனிசாமி. அதை டோ பண்ணி ஒரு இன்ஜின் இழுத்துட்டு போகுது. அதான் யாரு? பாஜக. இதுல யாராவது 50 பேர் ஏறி போக முடியுமா? 2 இன்ஜின் தான் இருக்கு. ஆனா 3/4 துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத இன்ஜின். மோடியும் எடப்பாடியும் அமைத்திருக்கக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் மக்களுக்கு பயன்படாத இன்ஜின். என்டிஏன்னு ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்களே, அதுக்கு நான் வச்சிருக்க பேரு தி நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ், தேசிய துரோகிகளின் கூட்டணி. அங்க மோடி பக்கத்துல நின்று 50 பேரும் துரோகிகள் தான். முதல் துரோகி எடப்பாடி பழனிசாமி. சசிகலா அம்மா கால அவர் போய் பிடிச்ச அந்த மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? உலகத்துல அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் இதைத்தான் கத்துக்கிட்டு இருக்காங்க. காலில் விழுகிற பல மெத்தட் இருக்கு. 4 நாற்காலிகளை கடந்து போய் கவ்வி பிடிச்சு அந்த அம்மா தோலை தொட்டோன்னு இந்த அழகையை பார்த்து அந்த அம்மா நம்பிருச்சு, தங்கமான மனுஷனா இருக்காரு, உலக மகா துரோகி. நானா நல்லவன் நல்லவன் நானா சொல்லிட்டேன். என்ன செய்யுது? நான் தான் கோபாலகிருஷ்ணன். நான் தான் எல்லாரும் என்னை சப்பானி கூப்பிடுறாங்க. நான் கோபாலகிருஷ்ணன் சொன்னா யார் ஏத்துக்குருவாங்க? நானா சொல்லிக்கிறேன். என்னண்ணே என்ன தம்பி? அப்படித்தானே உண்மையில மற்றவங்க சொல்றோம், மக்கள் சொன்ன ஒரு எப்பவுமே ஏதாச்சும் ஒன்றை போட்டு விட்டு நம்மளை பழி வாங்குறது குறிக்கோளா இருக்கும். எல்லாருக்கும் நிறைய இருமல் வருது. அப்பா ஏதோ நீங்க வேற சிக்கங்குனியா அங்கே கொண்டாந்து இறக்கி விட்டுறாங்க. ஏன்னா நீங்க சிக்கங்குனியா பரவுதுன்றாங்க. நம்ம முகக்கவசம் போடாம வந்துட்டோமே. சரி வாங்க, இதை மாதிரி இனி டைவர்ஷன் மாதிரி நீங்க வாடுங்க வாங்க. சார், இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு பாஜக வந்து டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து உள்ளே கொண்டு வந்தீங்க. ஆனால் சசிகலா வந்து ஏதோ தனி கட்சி தொடங்கி அவங்க இந்த தேர்தலில் ஆதரவாளரை நிறுத்தி அதிமுக ஓட்டுகளை பிரிக்க போகிற மாதிரி ஒரு விஷயம். நாங்கள் யாரையும் கஷ்டப்பட்டு அல்லது நாங்கள் கஷ்டப்பட்டு டிடி கொண்டு வரல. மறுபடி டிடி அவருடைய நோக்கம், அதாவது அதிமுகவுடைய எல்லாருடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டன் விரும்புவாங்க. அதை தான் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் விரும்பியிருக்காங்க. சசிகலா மேடம் வரும்போது அது இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே உங்களுக்கு இன்னும் பலவீனமாகுமா அப்படின்னு தான் கேட்குறோம். இல்லை, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. நிறைய மாற்றங்கள் வரும். ஒரு சிறிய இதில் 100 ஓட்டில் நம்ம 101 ஓட்டில் நம்ம இழந்துட்டோம். இல்லை என்றால் திண்டிவனம் தொகுதியும் 5 முறை நம்ம தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்க வேண்டியது. அது தோல்வியே இல்லை. 2016 4 முறை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். 2016 நமக்கு ஏற்பட்டது தோல்வி இல்லை. நம்முடைய அஜாக்கிரதை, கவனக்குறைவு. நம்ம ஜெயிச்சிருவோம் என்ற ஒரு அஜாக்கிரதை. அதில் யாரை குற்றம் சொல்றது? யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. எல்லாருமே அதில் பொறுப்பு. எல்லாரும் பொறுப்பு, உட்பட எல்லாருமே அதில் பொறுப்பு. மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டு காலத்திற்கும் நிலைத்து நின்று பணியாற்றும் என்று சொன்னார்கள் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்முடைய இயக்கம் அடுத்த தலைமுறைகளுக்கு வழிவிட்டு நாம் இடம் கொடுக்க வேண்டும். விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற வள்ளல் குணம் கொண்ட சின்ன கவுண்டர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். இன்றைக்கு அந்த கட்சியை கூறாக சின்னாபின்னமாகி போனதற்கு பிறகு அந்த கட்சியை விற்பதற்கு கடை விரிக்கிறார் பிரேமலதா. யாரும் வாங்க தயாராக இல்லை. தேமுதிக எப்படியாப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவாங்க. உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும். அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இதுவரைக்கும் யார் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறோம் யாருக்குமே தெரியாது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு விருப்பமனையில் அந்தந்த தொகுதிகளே அந்தந்த எங்கள் நிர்வாகிகள் எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு கூட்டணி முடிவாகணும், நம்பர் முடிவாகணும், தொகுதி முடிவாகணும். அதற்கு பிறகுதான் அந்த தொகுதிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும். அவர் படிக்கிறதில்ல, யாரோ எழுதி கொடுக்குறத அவர் பேசுகிறார். எழுதி கொடுக்குறத பேசுகிறவருக்கு போயிட்டு எப்படி வரலாறு தெரியும்? நாங்கள் எங்கே மும்மொழி கொள்கை கொண்டு வந்தோம்? ஆரம்பத்தில் ஒரு கருத்து நிலவியது. போராட்டங்களுடைய எதிரொலி எப்பவுமே ஒரு வினைனா அதுக்கு எதிர்வினை இருக்கும். அதை புரிந்து கொண்டு திரும்ப பெறுவன் தான் மனிதன், திரும்ப பெறுவன் தலைவர்கள். மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை என்று தமிழ்நாடு அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் கோரிக்கை வைத்தவுடன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனே அதை இருமொழி கொள்கையாக நீடிக்கும், தமிழும் ஆங்கிலமும் இருக்குன்னு கடிதமே கொடுத்துருக்கார். வேணான்னா எடப்பாடியாரை போயிட்டு அது ஜவஹர்லால் நேரு என்ன கடிதம் கொடுத்தார், ஜவஹர்லால் நேரு என்ன உத்தரவாதம் கொடுத்தார், அந்த உத்தரவாதத்தை இன்று வரை நாங்கள் மீறுகிறோமா? இதெல்லாம் படிக்கணும். அவர் ஞாபகமாக இருக்கிறதுல படிக்கிறதில்ல. ஏன்னா அவராக இல்லை, பிஜேபி அவரை இயக்குகிறது, பிஜேபி அவரை ஆட்டி படிக்கிறது. பிஜேபியை தவிர, டெல்லி தலைநகரத்தை தவிர அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் எது பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. அவர் தயவு கூர்ந்து எடப்பாடியாரை, முன்னாள் முதலமைச்சரை இதெல்லாம் கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள். ஜவஹர்லால் நேரு என்ன உத்தரவாதம் கொடுத்தார், ஜவஹர்லால் நேரு கொடுத்த உத்தரவாதத்திற்கு பிறகு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா, இந்த இருமொழி கொள்கையை மும்மொழி கொள்கையாக மாற்றுவதற்கு அவருடைய கூட்டாளிகள், அவருடைய பங்காளிகள், அவருடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.